வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம குடும்பத்தோட நிதி நிலைமை என்ன ஆகும்? இந்த கேள்வி மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதுக்கு ஒரு ரொம்ப எளிமையான தீர்வு இருக்கு. அதுதான் டெர்ம் இன்சூரன்ஸ். அது என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். வாங்க, இத பத்தி நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்கலாம். ஆமா, டேர்ம் இன்சூரன்ஸ்னாலே இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் வரதான் செய்யும். ஆனா கவலையே படாதீங்க, இதுல எல்லாத்துக்கும் அடுத்த சில நிமிஷங்கள்ல ரொம்ப தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. நாம இன்னைக்கு ஒரு 5 முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது, யாருக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் கவனிக்கணும், கடைசியா என்ன தப்பெல்லாம் செஞ்சிடவே கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். டேர்ம் இன்சூரன்ஸ்னா அப்படி என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு பக்கா ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி. அதாவது நீங்க இல்லாத காலத்திலயும் உங்க குடும்பத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு நிதி பாதுகாப்பு வலை. அவங்களோட கனவுகளும் சரி, தேவைகளும் சரி, எந்த ஒரு தடையும் இல்லாம அப்படியே தொடரத்துக்கு இது நிச்சயம் உதவும். அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷம் இல்ல 30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருக்கிற ஒரு செம்மையான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க மாசம் மாசம் கட்டுற பிரீமியம் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதுக்கு கிடைக்கிற காப்பீட்டு தொகை, அதாவது கவரேஜ், பல லட்சங்கள்ல, ஏன் கோடிகள்ல கூட இருக்கும். இதுல முதலீடு மாதிரியான எந்த குழப்பமும் கிடையாது. முழுக்க முழுக்க உங்க குடும்பத்துக்கான பாதுகாப்பு மட்டும்தான். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ல இதை புரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்டெப், நீங்க பாலிசி காலம் முழுக்க தொடர்ந்து ஒரு சின்ன பிரீமியம் தொகையை கட்டிட்டே வருவீங்க. ரெண்டாவது ஸ்டெப், அதுக்கு பதிலா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு பெரிய தொகைக்கு ஆயுள் காப்பீடு கொடுப்பாங்க. மூணாவது ஸ்டெப், ஒருவேளை அந்த பாலிசி காலத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த பெரிய காப்பீட்டு தொகை முழுசா உங்க நாமினிக்கு, அதாவது நீங்க யாரை குறிப்பிடுறீங்களோ அவங்களுக்கு போய் சேரும். யோசிச்சு பாருங்க, அவங்க எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம அவங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும். சிம்பிள் இல்லையா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா ஒரு கம்பேரிசன். ஒரு பக்கம் டேர்ம் இன்சூரன்ஸ், இதுல நீங்க கட்டுற பிரீமியம் கம்மி, ஆனா கிடைக்கிற பாதுகாப்பு ரொம்ப அதிகம். இன்னொரு பக்கம் மத்த இன்சூரன்ஸ் பாலிசிகள், அதுல பாதுகாப்போட சேர்த்து முதலீடும் இருக்கிறதால நீங்க கட்டுற பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க நோக்கம் தூய்மையான பாதுகாப்பு மட்டும்தானா? அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா முக்கியமான கேள்வி, இது எனக்கு தேவையா? உங்களுக்கு இது தேவையா? உங்க வருமானத்தை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுன்னா இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க தான் உங்க வீட்ல சம்பாதிக்கிற ஒரே ஆளுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கட்டாயம் தேவை. இல்ல உங்களை நம்பி உங்க அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்காக இது அவசியம். அது மட்டும் இல்ல, ஹோம் லோன், கார் லோன்னு பெரிய கடன்கள் ஏதாவது இருந்தா நாளைக்கு அது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாரமா மாறாம இருக்கவும் இது உதவும். சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு ஏதாவது ஆனா கூட நம்ம குடும்பத்தோட கனவுகள் நிக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் மாதிரி. ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலான்னு இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. வாங்க, அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நிதி ஆலோசகர் சொல்ற ஒரு சிம்பிள் ரூல் இதுதான். உங்க ஒரு வருஷ வருமானம் எவ்வளவோ அத போல குறைஞ்சது 15 மடங்கு அதிகமா காப்பீடு எடுங்க. உதாரணத்துக்கு, உங்க வருஷ வருமானம் 10 லட்சம் ரூபாய்னா நீங்க குறைஞ்சபட்சம் 1.5 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும். இந்த பணம் நீங்க இல்லனாலும் உங்க குடும்பம் இப்போ வாழ்ற அதே வாழ்க்கை முறைய மெயின்டைன் பண்றதுக்கும் காலப்போக்குல வர்ற விலைவாசி உயர்வு, அதாவது இன்ஃப்ளேஷனை சமாளிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அந்த 1.5 கோடி ஓகே, அதோட நிறுத்திடலாமா? இல்ல, இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல பார்க்க வேண்டியது பாலிசி காலம். அதாவது எத்தனை வருஷத்துக்கு இந்த பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணணும். அடுத்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது ஒரு கம்பெனிக்கு வர்ற 100 கிளைம்கள்ல அவங்க எத்தனைக்கு சரியா பணம் கொடுத்திருக்காங்கன்ற விகிதம். இது 95% மேல இருந்தா ரொம்ப நல்லது. அப்புறம் ரைடர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கேன்சர் மாதிரியான நோய்களுக்கு ஏதாவது கூடுதல் பாதுகாப்பு வேணுமான்னு யோசிச்சு முடிவெடுங்க. ஓகே, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நிறைய பேர் சில பொதுவான தவறுகளை செஞ்சிடுறாங்க. இதை நாம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பாலிசி உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு பயன்படும். இந்த 4 தவறுகளையும் கண்டிப்பா தவிர்த்திடுங்க. 1, உங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி எந்த உண்மையையும் மறைக்காதீங்க. ஏன்னா கிளைம் டைம்ல இதனால பெரிய பிரச்சனை வரலாம்.
ரெண்டாவது, தள்ளி போடவே போடாதீங்க. வயசு கம்மியா இருக்கும்போது எடுத்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 3, கஞ்சத்தனம் பார்க்காம உங்க குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு கவரேஜ் எடுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, பாலிசி டாக்குமெண்ட்டை முழுசா படிச்சு பார்க்காம எங்கேயும் கையெழுத்து போடாதீங்க. சரி, டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தின ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு செலவு கிடையாது. இது உங்க அன்பான குடும்பத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான முதலீடு. இப்போ நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: என் குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு நான் சரியான அடித்தளத்தை போட்டிருக்கேனா? யோசிங்க, நல்ல முடிவா எடுங்க. நன்றி.